பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். உலகெங்கும் இருக்கும் இஸ்லாமிய தமிழ் உறவுகளே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ஞான முத்துக்கள் எனும் தொடரில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெருமக்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பொன்மொழி அல் ஆகிலு தக்ஃபீஹி அல் இஷாரா. அறிவாளிக்கு சைகையே போதுமானது. இஷாரா என்று சொன்னால் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அறிவாளி என்று சொன்னால் அவனுக்கு லைட்டா சிக்னல் காட்டினாலே போதும், அவன் புரிஞ்சுக்குவான். அவனுக்கு விலாவாரியாக விளக்கம் சொல்ல தேவையில்லை. அப்படி விளக்கம் தேவைப்படாதவன் தான் அறிவாளி. ஒவ்வொன்றுக்கும் இது விளக்கமா சொன்னாதான் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொன்னா அவன் அறிவாளி என்று சொல்லப்பட மாட்டான் என்பதுதான் இந்த பொன்மொழியின் பொருள். ஹம்தானி அவர்கள் தன்னுடைய கிரந்தமான கஷ்லூல் எனும் கிரந்தத்தில் இதை பதிவு செய்துள்ளார்கள். இத வேறு விதமாக கூட சொல்லுவாங்க. மன் லம் யஹ்திஹி கலீலுல் இஷாரா லம் யன்ஃபஉஹு கஸீருல் இபாரா. யாருக்கு ஒரு சிறிய சைகையே நேர்வழி காட்டவில்லையோ, அவனுக்கு போதுமானதாக இல்லையோ, அவனுக்கு புரியல அப்படின்னா லம் யன்ஃபஉஹு கஸீருல் இபாரா, நீங்க எவ்வளவு அதிகமான வார்த்தைகளை கொண்டு விளக்கினாலும் அவனுக்கு விளங்காது. அதுதான் உண்மை. ஒரு சாதாரண விஷயத்தை எளிமையான முறையில புரிகிறவன் தான் உண்மையிலே அறிவாளி. அவனுக்கு விளக்கமாக எவ்வளவு சொன்னாலும் புரியல அப்படின்னு சொன்னா அவன் உண்மையில் அறிவாளி என்று சொல்லப்பட முடியாது. இப்ப அறிவாளின்னா என்ன அப்படின்னா, அடுத்தவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய இன்னும் சொல்ல போனா அவருடைய பேச்சு, அவர்களுடைய சில அசைவுகள், இதை வைத்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அறிவாளி புரிந்து கொள்வான். அவன் தேவையில்லாமல் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்ய மாட்டான், சில தெளிவான விளக்கங்களை எதிர்பார்க்க மாட்டான். அதை அடிப்படையில் அவன் செயல்படுவான். அப்படி செயல்படுவன் தான் முழுமையான அறிவாளி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அறிவு, தமிழ்ல கூட சொல்லுவாங்க, சாடை அறியாதவன் சர்வ முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாடை தெரியாத மக்களாகத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல நிறைய கோடிங் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பார்க்கிறோம். பெரிய அறிவாளிகள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட திணறுவாங்க. நிறைய இளைஞர்கள் கம்ப்யூட்டர்ல கோடிங் பண்ணுவாங்க, ஆனா ஒரு பேங்க்ல போய் ஒரு செலானை ஃபில்அப் பண்றதுக்கு யோசிப்பாங்க, அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்ப இது போன்ற அறிவு என்பது முழுமையான அறிவு கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாடுகள்ல நிறைய பட்டதாரிகள் இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒருவர் பேசும்போது பார்த்தேன். அங்கும் பொறியாளர்கள் பட்டம் பெறுறாங்க, இங்கும் பொறியாளர்கள் பட்டம் பெறுறாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அங்கு பட்டம் பெறக்கூடிய இன்ஜினியர்ஸ் அல்லது அங்க வேலை செய்யக்கூடிய இன்ஜினியர்ஸ், அது அமெரிக்காவா இருக்கலாம், கனடாவா இருக்கலாம், இங்கிலாண்டா இருக்கலாம், மேலை நாடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இங்க ஏன் அப்படி இல்லை அப்படின்னும் போது ஒருவர் சொன்னாராம், we are employing engineers not graduates என்று சொன்னாராம். நாங்கள் பொறியாளர்களை வேலைக்கு எடுக்கிறோம். அப்ப ஒரு பொறியாளர் என்று சொன்னால் இன்ஜினியர் அப்படின்னா இன்ஜினியரிங் முழுமையா தெரியணும். வெறுமனே பட்டம் வாங்குவது அறிவல்ல, அது அறிவாளி என்று சொல்லப்பட மாட்டாது. பட்டம் பெற்றவன் எல்லாம் அறிவாளி என்று சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அப்ப பட்டம் பெறுவதோ அல்லது பதவியில் இருப்பதோ அறிவின் அடையாளம் அல்ல. சமயோஜித புத்தி வேணும். ஒன்று சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கணும். கற்பூர புத்தி என்று சொல்வார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்துல எப்படி நடக்கணும் அப்படின்றது தெரியணும். அப்படிப்பட்டவன் தான் உண்மையான அறிவாளி. அந்த அறிவாளிக்கு சைகையே போதுமானது அப்படின்றது தான் இந்த பொன்மொழியினுடைய பொருள். ஒரு கதை கூட ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஞானி ஒரு மன்னரிடம் செல்கிறார். பொதுவாக ஞானிகள் மன்னரிடம் செல்ல மாட்டார்கள். அப்ப அந்த மன்னருக்கும் ஞானிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு இது வரும்போது அந்த மன்னன் சொன்னானாம், நான் மிக பெரிய ஆளு, ஏன்னா பலசாலி, என்கிட்ட பதவி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் தான் உங்களை விட பெரியவன் அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த ஞானி சொன்னாராம், நீ பெரியவன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிரு, அப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. என்ன அப்படின்னும் போது ஒரு பெரிய மதில் சுவர், கோட்டை மதில் சுவர்கிட்ட கூட்டிட்டு வந்து
அவர் சொன்னாராம், இந்த மதில் சுவரிலிருந்து ஒரு பொருளை தூக்கி அந்த மதில் சுவர்ல போட்டா நான் உன்னை அறிவாளின்னு ஒத்துக்கிறேன், அதாவது நீ பெரிய ஆள் அப்படின்றத ஒத்துக்கிறேன் அப்படின்னா. அப்ப அவன் என்ன நினைச்சான், ஒருவேளை ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து இங்க இருந்து தூக்கி அப்படியே எரிஞ்சா அடுத்த பக்கம் போகணும்னு சொன்னா முடியாது. ஒரு சிறிய கல்லாக இருந்தா போட்டுடலாம், ஏதாவது பொருளா இருந்தா போட்டலாம், பெரிய பாறாங்கல்ல போட முடியாதுன்னு யோசிச்சு, இல்ல என்னால நீங்க சொல்றது முடியாது, சொல்றது சிரமமா இருக்கும் போல தெரியுது, இருந்தாலும் சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு இருக்கான். அப்ப அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய தோளில் இருந்த ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்து கொடுத்து, இந்த துண்டை அந்த மதில் சுவருக்கு பின்னால நீ போற்று அப்படின்னு இருக்காரு. அவனும் போட ட்ரை பண்ணான், ஆனா முடியவே இல்லை. காத்துல அங்க இங்கும் அலை மோதின துண்டு திரும்ப திரும்ப அதே இடத்துலதான் விழுகுது அல்லது தள்ளி விழுகுதே தவிர மதில் சுவரை தாண்டவில்லை. அப்பதான் அந்த அரசன் ஒத்துக்கொண்டான், நீங்க சொல்றது கரெக்டு தான், பதவி என்பது அறிவல்ல, பதவி என்பதெல்லாம் பெரிய ஒரு அந்தஸ்து அல்ல, உண்மையான அறிவு என்பது முழுமையான சிந்திக்கணும். ஆனா இருந்தாலும் நீங்க எப்படி இதை போடுவீங்க, உங்களால செய்ய முடியும், மனசு முடியும் அப்படின்னா. எப்படி, ஒரு சிறிய கல்லை எடுத்தால் அந்த கல்லை அந்த துண்டுக்குள்ள வச்சாரு, கட்டினாரு, தூக்கி போட்டாரு, மதிலுக்கு பின்னாடி அந்த மதில் சுவருக்கு பின்னால போய் அந்த துண்டு விழுந்தது. ஆக அருமையான பெருமக்களே, அதைத்தான் இந்த பொன்மொழியில சொல்றாங்க, ஆகிலு தக்ஃபீஹில் இஷாரா, அறிவாளி என்பவனுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சிறிய சைக்கினை போதுமானது, அவனுக்கு விலாவாரியா விளக்கம் தேவையில்லை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா இருக்கு மக்கள்கிட்ட, ஆனால் அதை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய அல்காரிதம் சொல்லுவாங்க. அந்த அல்காரிதம் தான் உண்மையான அறிவு. அந்த அல்காரிதத்தை சரியா பயன்படுத்தினா அந்த சைகை போதுமானது நம்முடைய வாழ்வில் உயர்வதற்கு. நம்ம அனைவரும் அப்படிப்பட்ட முழுமையான அறிவை பெறக்கூடிய மக்களாக இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.